வணக்கம் நண்பர்களே, நாம் தினமும் பயன்படுத்தும் ஹாட் வாட்டர் அல்லது டீ ஃப்ளாஸ்கில் காலையில் ஊற்றி வைத்த சுடுதண்ணீர் எப்படி பல மணி நேரம் கழித்தும் சூடாகவே இருக்கிறது? இதற்கான காரணம் என்ன? தெர்மாஸ் ஃப்ளாஸ்கின் தத்துவம் என்ன? இதில் வெப்ப இழப்புக்கான வழிமுறைகள் என்னென்ன மற்றும் வெப்ப இழப்புகளை ஃப்ளாஸ்க் எப்படி தடுக்கிறது என்பதை எளிமையாக நாம் இன்று இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாருங்கள். வெல்கம் டு மை சேனல் ஃப்ளை இன் பிசிக்ஸ். ஹீட் என்பது ஒரு வகையான ஆற்றல். இது சூடான பொருளிலிருந்து குளிர்ந்த பொருளுக்கு தானாகவே நகரும். உதாரணமாக, சூடான தேநீரை ஒரு திறந்த கப்பில் வைத்தால் அது மெதுவாக குளிர்ந்துவிடும். இதற்கு காரணம் ஹீட் லாஸ். வெப்பம் வெளியேற 3 வழிகள் உள்ளன. அவைகள் கண்டக்ஷன், கன்வெக்ஷன் அண்ட் ரேடியேஷன். அதாவது வெப்ப கடத்தல், வெப்ப சலனம் மற்றும் வெப்ப கதிர்வீசல். ஃப்ளாஸ்கின் முக்கியமான வேலையே இந்த 3 ஹீட் லாஸையும் தடுப்பதுதான். இதில் ஒன்று கண்டக்ஷன். வெப்ப கடத்தல் என்பது ஒரு பொருள் மற்றொரு பொருளை தொட்டு கொண்டிருக்கும் போது அதன் மூலம் வெப்பம் கடத்தப்படுவதாகும். உதாரணமாக, சமைக்கும் போது சாம்பாரில் உள்ள கரண்டியின் வழியாக வெப்பம் கைக்கு வந்து கையை சுடுவது போல. இங்கு கரண்டியின் உலோக மூலக்கூறுகள் நகராமல் வெப்பம் மட்டுமே ஒரு மூலக்கூறிலிருந்து மற்றொரு மூலக்கூறுக்கு கடத்தப்படுகிறது. உதாரணமாக, கட்டிட வேலை செய்பவர்கள் கான்கிரீட் போடும்போது வரிசையாக நின்று கொண்டு அவர்கள் நகராமல் பொருட்களை மற்றும் ஒருவரிடமிருந்து மற்றவர்களுக்கு மாற்றுவார்கள். இங்கு ஒருவர் அந்த இடத்திலிருந்து நகர்ந்து விட்டாலும் இச்செயல் தடைபடும். எனவே இங்கு வெப்பம் தோன்றும் இடத்திற்கும் பெரும் இடத்திற்கும் இடையேயான நேரடி தொடர்பு கண்டிப்பாக இருக்க வேண்டும். இதுவே மிக முக்கியமான காரணமாகும். இவ்வகை வெப்ப இழப்பு ஃப்ளாஸ்கில் எப்படி குறைக்கப்படுகிறது? ஃப்ளாஸ்கில் இரட்டை சுவர் கொண்ட பாத்திரத்தில் உள்ளே உள்ள பாத்திரமும் வெளியே உள்ள பாத்திரமும் ஒன்றை ஒன்று நேரடியாக தொடுவதில்லை. இரண்டுக்கும் நடுவில் வெற்றிடம்தான் உள்ளது. வெற்றிடத்தில் துகள்களும் இல்லை. அதனால் வெப்ப கடத்தல் முற்றிலும் ஃப்ளாஸ்கில் தடுக்கப்பட்டு விடுகிறது. 2. கன்வெக்ஷன், அதாவது வெப்பச்சலனம். வெப்பச்சலனம் என்பது காற்று அல்லது திரவத்தின் நகர்வின் மூலம் வெப்பம் வெளியேற்றப்படுவது. உதாரணமாக, போஸ்ட்மேன் போஸ்ட் ஆபீஸிலிருந்து நேரடியாக தபாலினை எடுத்து சென்று உரியவரிடம் சேர்ப்பது போலவும், மேலும் பூஜை அறையில் பத்த வைக்கப்பட்டுள்ள ஊதுபத்தியின் வாசனையினை காற்று எடுத்து வந்து நம்மிடம் சேர்ப்பது போலவும் காற்று வெப்பத்தினை இங்கு ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு நேரடியாகவே எடுத்து செல்கிறது. ஆனால் பிளாஸ்கில் உள் மற்றும் வெளிச்சுவர்களுக்கிடையே வெற்றிடம் தான் உள்ளது. இங்கு காற்று இல்லை. அதனால் வெப்பச்சலனம் மூலம் ஏற்படும் வெப்ப இழப்பும் முற்றிலுமாக தடுக்கப்பட்டு விடுகிறது. 3. ரேடியேஷன், அதாவது வெப்ப கதிர்வீசல். வெப்ப கதிர்வீசல் என்பது வெப்பம் கதிர்வீச்சாக வெளியேற்றப்படுவது. அதாவது சூரியனிடமிருந்து வெப்பம் நம்மை வந்தடைவது போல. இங்கு உலோக மூலக்கூறுகளோ அல்லது காற்று மூலக்கூறுகளோ தேவையில்லை. வெற்றிடத்தின் வழியாகவே வெப்பம் பரவுகிறது. அதனால் பிளாஸ்கின் உள்சுவர் சில்வர் அல்லது ரிஃப்ளெக்டிவ் கோட்டிங்கால் மூடப்பட்டிருக்கும். இதனால் வெப்ப கதிர்கள் வெளியே போகாமல் மீண்டும் உள்ளே திரும்ப பிரதிபலிக்கப்படும். இதனால் கதிர்வீசலும் இங்கு முற்றிலுமாக தடுக்கப்படுகிறது. தெர்மாஸ் ஃப்ளாஸ்க் ஒரு வெப்பத்தை உருவாக்கும் கருவி அல்ல. அது செய்யும் ஒரே வேலை வெப்பம் வெளியேறுவதை மெதுவாக்குகிறது. கண்டக்ஷன், கன்வெக்ஷன், ரேடியேஷன் இந்த 3ஐயும் குறைத்தால் சூடான திரவம் நீண்ட நேரம் சூடாக இருக்கும். அதனால்தான் பிளாஸ்கில் ஹாட் வாட்டர் ஹார்டாகவும் கோல்டு வாட்டர் கோல்டாகவும் நீண்ட நேரம் இருக்கிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மீண்டும் ஒரு சயின்ஸ் வீடியோவுடன் சந்திப்போம். தேங்க்யூ.